ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் அமித்ஷா தமிழிசையிடம் ஏன் இப்படி கடுமை காட்டுகிறார் என்றுதான் நினைப்பார்கள். கட்சியின் மாநில தலைவராக இருந்தவரை, 2 மாநிலங்களின் ஆளுநராக பதவி வகித்தவரை அவமதிக்கும் வகையில் அமித்ஷா நடந்து கொண்டது முறையல்ல எனவும் சிலர் விமர்சிக்கின்றனர். உண்மையில் என்ன பேசியிருப்பார் என்பது $1 மில்லியன் கேள்விதான். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களை கைப்பற்றியது. இது குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் 30-35 தொகுதிகளை கைப்பற்றி இருப்போம் என்றார். SP வேலுமணியின் கருத்து கூட்டணி கணக்கு அடிப்படையில் சரியானது என தமிழிசை சவுந்தரராஜனும் ஆமோதிக்க, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ அதற்கு நேர் எதிராக பேசினார். தமிழ்நாட்டில் பாஜக தனியாக போட்டியிட்டது தங்களுக்கு சாதகமாக அமைந்தது என்றும், பாஜகவின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு கட்சியில் உள்ள 2 தலைவர்களின் மாறுபட்ட கருத்தால் சலசலப்பு ஏற்பட சமூக விரோதிகள் பலருக்கும் பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக தமிழிசை தனியார் ஊடக பேட்டியில் தெரிவித்திருந்தது இன்னும் சர்ச்சையை கூட்டியது. இந்த நிலையில் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு என செய்திகள் வெளியாகின. இதன் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு டெல்லி சென்ற அண்ணாமலை தமிழக சூழல் குறித்து விளக்கம் அளித்ததாகவும், அப்போது கட்சி தலைமை அவரிடம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு திரும்பிய அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்தார். எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரஸ் மீட்டும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது யாரும் பேச மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ. ஏன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குறோம், ஏதோ 2 விஷயம் நடந்துருக்கு, நம்ம இங்கே வரும்போது தெரியறதில்லை. அதுக்காக நீ முறைப்படி கட்சி ஆஃபீஸ். இந்த நிலையில்தான் ஆந்திரா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற தமிழிசை வணக்கம் சொன்னபோது அவரை அழைத்து அமித்ஷா பேசியுள்ளார். தம்மை கடந்து சென்ற தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டிப்பான குரலில் கை விரலை உயர்த்தியபடி பேசினார். இது தொடர்பாக சென்னை திரும்பிய தமிழிசையிடம் கேட்டபோது பதிலளிக்காமல் அனைத்தும் ஓகே என்பது போல் கையை உயர்த்தி காட்டி சென்றார். அப்படி அமித்ஷா என்ன சொன்னார், ஏன் இப்படி கடுமை காட்டினார் என்பது கட்சிகள் கடந்தும் விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது.